கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்பம் மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமை கண்டு நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 113ஆம் சங்கீதம் 7-8 ஆகிய வசனங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் புதிய நாளுக்காக வாக்குத்தத்தம் கேட்க இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தோட கர்த்தராய் இயேசு ராஜா உங்க பிள்ளைகளோட பேச வேண்டும். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உங்க பிள்ளைகளுடைய இதயத்தில் உள்ள எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். உங்க நாமம் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். கர்த்தருடைய கரத்திலே அடங்கி இருக்கும் போது நம்மை உயர்த்துகிறார், நம்மை பிரபுக்களோடு அமர பண்ணுகிறார். காலம் கடைசியா இருக்கு. கடைசி காலத்துல கொரோனாக்கு அப்புறம் எத்தனையோ வீட்டில் பஞ்சம், எத்தனையோ வீட்டில் சாபத்தில் இருக்காங்க, எத்தனையோ குடும்பத்தில் கடன், எத்தனையோ குடும்பத்தில் லட்சக்கணக்காக பிரச்சனை, கோடி கணக்காக பிரச்சனை. சில வீட்டிலலாம் தரித்திரத்திலே, வறுமையிலே, நித்தம் நித்தம் வேதனையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எத்தனையோ சூழ்நிலை ஆன்லைன் மூலியமா இணைந்திருப்பீங்க. எந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார். சில குடும்பத்தில் இப்ப நல்ல நிலைமையில இருப்பாங்க, ஆனால் அவனுடைய கொஞ்சம் வருஷம் முன்பாக அவனுடைய வாழ்க்கையில சூழ்நிலை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார். நான் ஒரு ஸ்டெப் நான் விழுந்துட்டேன் அப்படின்னா என்னை அப்படியே விட்டுற மாட்டார். நான் எந்த ஸ்டெப்ல விழுந்து கிடக்கிறேனோ என்கிட்ட வந்து என்னை தூக்கி எடுப்பார். எக்ஸாம்பிள், என்னுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் உண்டு. நான் ஒரு சின்ன வியாபாரி, 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன். நஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு வந்தேன், கடன் இல்லை. கர்த்தர் மறுபடியும் தூக்கி எடுத்தார். உங்க முன்பா சாட்சியா நிற்கிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்துல விழுந்து போயிட்டாங்க அப்படின்னா தேவன் அப்படியே விட்டுற மாட்டார், மறுபடியும் தூக்கி எடுப்பார். சிறியவனை புழுதில் இருந்து தூக்கி விடுகிறார் என்று வேதம் சொல்கிறது. எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். எனக்கு யாருமே இல்லை, நான் தனியா இருக்கேன், நான் ஏழை எளிய ஜனமா இருக்கேன், நான் எல்லாராலும் ஒடுக்கப்பட்டிருக்கேன், அப்படி ஒருவேளை யாரா இணைந்திருந்தால் எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். எந்த மாதிரி சூழல் இருந்தாலும் சரி உயர்த்துகிறார். அப்ப நமக்கு ஒரு உயர்வு வேணும் அப்படின்னா ஒரு மனுஷன் உயர்த்த முடியாது, கர்த்தர் மட்டும்தான் உயர்த்த முடியும். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தம் நாம் தியானிக்கும் போது இந்த வசனத்து மூலியமாக உங்க இதயத்திலே ஆவியானவர் பேசியிருப்பார். புதிய நாளுக்காக அர்ப்பணித்து கேளுங்க. எனக்கு ஒரு உயர்வு வேணும்பா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்பா, கேட்பீங்களா? அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். புதிய நாளை காண செய்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். உங்க கிருபையால் நிரப்புங்க, உங்க பிரசன்னத்தினால் முழுங்க, உங்க வல்லமை தாங்க. பரிசுத்தாவினால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்க, ஜெப அபிஷேகம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்க பிள்ளைகளை நிரப்பி ஆசுறீங்க. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தினால் நிரப்புங்க. உணர்வுள்ள ஆவி தங்கராஜா. எங்க இதயத்தில் உள்ள கடினத்தை எல்லாம் எடுத்து போட்டு சதையான இதயத்தை தங்கராஜா. உங்களுடைய நல்ல ஆவியை கட்டிடுங்க. யாரெல்லாம் தாழ்த்துங்களோ கல்வாரி அன்பினாலே நிரப்பி ஆசிரியங்க. கிறிஸ்துக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசிரியங்களும் உங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து ரத்னாஜ் நாமத்தினால வானதரட்டும். சிங்காசன பலனை திறந்து 2 மடங்கு ஆசிரியர் ராஜா. யாரெல்லாம் ஜெபினாலும் அவனுடைய கையின் கீழ் ஆசிரியங்க, அவங்களுடைய அப்பத்தின் தண்ணி ஆசிரியங்க. 24 மணி நேரம் உங்க பிள்ளைகளுடைய கத்தர் கூட இருக்க வேண்டும். உங்க பிள்ளைகளுடைய கரத்தை நீங்க பிடிங்க ராஜா. அவனுடைய சிரஸ் மேல ஆசீர்வதிங்க ராஜா. அவனுடைய களஞ்சியம், அவனுடைய பாத்திரம், அவனுடைய பண்டசாலை எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிறைவேறட்டும். யாரெல்லாம் தன்னை தாழ்த்துங்களோ எல்லா குடும்பத்தையும் உயர்த்துங்க. உங்க நாம மையப்படட்டும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்து விடும். துதிகான மகிமை எல்லாம் ஒருக்கி செலுத்திடும். இயேசு கிறிஸ்து ஜீவ பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. 9363064181 நம்பர் தொடர்ந்தால் நான் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. Thank
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.